ஸ்வீடன்ல இருந்து சந்திராங்கிற ஒரு பொண்ணு பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்க நடவடிக்கைலாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. யார்கிட்டயும் மிங்கிள் ஆகாம ஒரு பிரைவேட் லைஃப் தான் வாழ்வாங்க. நைட்ல மட்டும் தான் வெளிய வருவாங்க. சூரிய வெளிச்சம் கூட வீட்டுக்குள்ள போகாத மாதிரி விண்டோஸ கூட மூடி வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு எதிர்க்கவே வசிச்சுட்டு இருக்கிற சன்னிங்கிற இளைஞருக்கு சந்திராவை பார்த்ததுமே பிடிச்சு போக ஒரு தலையா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் பெங்களூர்ல ஒரு மர்ம கும்பல் ஆட்களை கடத்தி கொலை பண்ணிட்டு அவங்க ஆர்கனை திருடி விற்கிறாங்க. அந்த கும்பலுக்கு இன்ஸ்பெக்டர் சாண்டி சப்போர்ட்டா இருக்காரு. அந்த கும்பல சேர்ந்த ஒருத்தன் சந்திரா கூட வேலை பார்க்குற பொண்ண காதலிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்காததுனால ஆசிட் ஊத்த ட்ரை பண்ணுவான். சந்திரா அந்த பொண்ணை காப்பாத்துறதோட அவனையும் அடிச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் சாண்டிக்கு தெரிய வர அவர் சந்திராவுடைய நடவடிக்கைகளை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் சந்திரா வீட்டுக்கு ஒரு சில மர்ம நபர்கள் வந்துட்டு போறத நோட்டீஸ் பண்ற எதிர் வீட்டு இளைஞரான சன்னி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஆள்கடத்தி கும்பல் சந்திராவை கடத்திட்டு போக சந்திராவை காப்பாத்துறதுக்காக சன்னியும் பின்னாடியே போறாரு. ஆனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. சந்திரா அந்த கும்பலை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா ரத்த காட்டேரி மாதிரி கடிச்சு கொதறி ரத்தத்தை உறிஞ்சிறத பார்த்து சன்னி மயக்கம் போட்டு விழுந்துடுவாரு. சந்திராவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஆனா வெளிச்சோன்னா அவங்களுக்கு அலர்ஜி. அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை ரத்தத்தால மட்டும்தான் கியூர் பண்ண முடியும்னு தெரிய வருது. அதுவும் ஓ நெகட்டிவ் ரத்தம். சன்னியுடைய ரத்தமும் ஓ நெகட்டிவ் தான். சந்திரா இல்லாத நேரத்துல அவங்க வீட்டை செக் பண்றதுக்காக சாண்டி வராரு. அந்த நேரத்துல சந்திரா அங்க வர 2 பேருக்கும் சண்டை நடக்குது. சந்திரா வழக்கம் போல சாண்டியை கடிச்சு கொதற அவங்க கிட்ட இருக்கிற பவர் சாண்டிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் படத்துடைய மீதி கதை.